ஹலோ, இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்ரோமெட்ரிக் சார்ட். அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், அதில் வந்து பாயிண்ட்டை எப்படி பிளாட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டேட்டாஸை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Okay, let me start the lecture. The psychrometric chart are prepared to represent graphically all the necessary data of the moisture air property. அதாவது இந்த சார்ட் வந்து ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். எதுக்கு அப்படின்னா ஒரு மாய்ஸ்சர் ஏரில் உள்ள மாய்ஸ்சருக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது தான் என்ன அப்படின்னா சைக்ரோமெட்ரிக் சார்ட். சரிங்களா? இது நார்மலாக ஏர் கண்டிஷனிங் கேல்குலேஷனில் இந்த சார்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இந்த சார்ட்டில் உள்ள டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரைபல்ப் டெம்பரேச்சர். ட்ரைபல்ப் டெம்பரேச்சர்னால் ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம்லாம் கிடையாது. சிம்பிளாக தெர்மோமீட்டரில் உங்களுக்கு ஏரில் காட்டினீங்க அப்படின்னா அது என்ன டெம்பரேச்சர் ரீடிங் காட்டுதோ அதுதான் ட்ரைபல்ப் டெம்பரேச்சர். அதாவது நார்மலாக தெர்மோமீட்டரை சிம்பிளாக வச்சுக்கிறீங்க. அப்போது அந்த மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகி ஒரு டெம்பரேச்சர் லெவல் காட்டும். அட்மாஸ்பியரில் உள்ள ஏரில் உள்ள டெம்பரேச்சர், அதுதான் ட்ரைபல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா அந்த தெர்மாமீட்டரோட அந்த மெர்க்குரி பல்பை வந்து நீங்கள் ஒரு வெட் கிளாத்தை வச்சு கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது அதை ஏரில் வச்சிங்க. முதல்ல வந்து சிம்பிளாக தெர்மாமீட்டரை ஏரில் வைக்கிறீங்க, அது வந்து ட்ரை பல்புன்னு சொல்லிட்டோம். இப்போ வந்து அது ஒரு வெட் கிளாத்தை வந்து வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிட்டீங்க அந்த பல்பை. இப்போது ஏரில் காட்டினீங்க அப்படின்னா இப்போ தெர்மாமீட்டர் காட்ட ரீடிங் தான் என்ன அப்படின்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர். ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னா அந்த கிளாத் வந்து நல்ல ஈரமாக இருக்குது. அப்போது ஏர் வந்து அந்த கிளாத் மேலே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த ஏர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கிளாத்தில் உள்ள வாட்டர் கண்டென்ட்டை வந்து என்ன அப்படின்னா எவாப்ரேட் பண்ணும். ஸோ அப்போ உள்ள லேட்டன் ஹீட்டை மெஷர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர். இப்போது ஏர்லேயும் வந்து ஃபுல் ஹியூமிடிட்டி 100% ஹியூமிடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கிளாத்தில் உள்ள வாட்டர் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எவாப்ரேட் பண்ணாது. ஸோ அப்போ ட்ரை பல்ப் டெம்பரேச்சரும் உங்களுக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது வெட் பல்ப் டெம்பரேச்சருங்கிறது ஈரத்துணியை வச்சு மூடி இருக்கும்போது உள்ள டெம்பரேச்சர். ஸோ காற்றுக்கும் அந்த ஈரத்துணிக்கும் உள்ள ரிலேஷன், அந்த ரிலேட்டிவாக என்ன இருக்கும் அப்படின்னா டெம்பரேச்சர் இருக்கும். இப்போ காற்று அந்த ஏர்லேயுமே ஃபுல் வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த துணிலையும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது, ஏர்லேயும் ஃபுல் 100% வாட்டர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா வெளியே ஏரில் வச்சாலும் ஒரே டெம்பரேச்சர் தான் வரப்போகுது, அந்த கிளாத் உள்ள சுற்றி வச்சாலும் ஒரே டெம்பரேச்சர் தான் வரப்போகுது. ஸோ அந்த கண்டிஷன் அட் தி 100% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி தென் த ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் அண்ட் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வில் பி சேம். சரிங்களா? ஓகே, இப்போ ட்ரெயில் என்ன தெரிஞ்சது, வெட் பல்ப் என்ன தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா இப்போ ஏரில் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த மாய்ஸ்சர் வந்து சேச்சுரேட்டட் லெவலில் மீட் பண்ணிருச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் சேர்ந்தாலும் அந்த ஏர் வந்து கண்டென்ஸ் ஆகி லிக்யூடாக மாறிடும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்ல. இதுக்கப்புறம் வந்து வாட்டர் கண்டென்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணவே முடியாது அப்படின்னு அப்போ உள்ள டெம்பரேச்சர் தான் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். தி ஹையஸ்ட் டெம்பரேச்சர் அட் விச் த வாட்டர் வேப்பர் வில் கண்டென்ஸ். வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி லிக்யூடாக மாறும்ல, அந்த ஹையஸ்ட் லிமிட் டெம்பரேச்சர் தான் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? If the air is cooled to the point where it becomes 100% saturated. 100% saturated என்ன மீனிங் அப்படின்னா ஏரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது, 100% வந்து ஃபில் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஃபர்தராக கூலிங் ஆச்சு அப்படின்னா கூல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்கு கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகிடும் அப்படின்னா போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தா தெரிய போகுது, கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து கிளாஸோட அவுட் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ட்ராப்லெட்ஸாக இருக்கும், அப்படி தானே? ஸோ அந்த இடத்துல உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஏர் எல்லாமே கம்ப்ளீட்டாக கண்டென்ஸ் ஆகி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, லிக்யூடாக மாறிடுச்சு. அதாவது இப்போது ஒரு சில் வாட்டர் பாட்டிலுக்கு வெளியே அந்த சின்ன சின்ன ட்ராப்ஸாக இருக்கும்ல, ஸோ அதுதான் என்ன அப்படின்னா டியூஸ் அப்படிங்கிறது. ஸோ இதான் அந்த டெம்பரேச்சர் தான் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். இந்த டெபாசிட்டாக ஆரம்பிக்கிறதுல அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் தான் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ ஆக்சுவலாக இது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா லைக் the amount of water vapor present and the amount of water vapor physically possible at the temperature. அதாவது ஒரு டெம்பரேச்சரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ வேப்பர் வந்து அதில் இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த ரெண்டுக்கான ரிலேஷன் தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ இது என்ன டேர்மாக சொல்லுவாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மீன் பண்ணுவாங்க. தட் இஸ் 100 into PW divided by PWS அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ PW அப்படின்னா என்ன அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பரோட பார்ஷியல் ப்ரெஷர். PWS தான் என்ன அப்படின்னா வாட்டர் வேப்பர் சேச்சுரேஷன் ப்ரெஷர். அதாவது அகைன் அது தெளிவாக சொல்கிறேன், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டிங்கிறது என்ன அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் வாட்டர் வேப்பர் ப்ரெசன்ட் அண்ட் தி அமௌண்ட் தட் இஸ் ஃபிசிக்கலி பாசிபிள் அட் டெம்பரேச்சர். இப்போ ஒரு டெம்பரேச்சரில் இவ்வளோ வாட்டர் கண்டென்ட் தான் அந்த ஏரில் இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்குமான ரேஷியோ தான் என்ன அப்படின்னா
ரிலேஷன் தான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. சரிங்களா? இதை வந்து இன் பர்சன்டேஜில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. 100 into PW divided by PWS. PWங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் வேப்பர், வாட்டர் வேப்பரோட ப்ரெஷர், பார்ஷியல் ப்ரெஷர். அண்ட் PWSங்கிறது அதோட சேச்சுரேஷன் ஸ்டேட்டில் உள்ள ப்ரெஷர். சரிங்களா? தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ. ஹியூமிடிட்டி ரேஷியோ என்ன அப்படின்னா தி மாஸ் ஆஃப் வாட்டர் இன் த வால்யூம் ஆக்குபைட் பை 1 kg ஆஃப் ட்ரை ஏர். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வால்யூம் இருக்குது. சரிங்களா? ஒரு வால்யூம், அந்த வால்யூமில் வந்து 1 kg ட்ரை ஏர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரை ஏரை வந்து எவ்வளோ வாட்டரால் அந்த ட்ரை ஏரை வந்து ஃபில் பண்ண முடியும், அந்த வாட்டரோட மாஸ் தான் என்ன அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ. இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரெக்வயர்ட் டு பி எவாபரேட்டட் இன்டூ 1 kg ஆஃப் ட்ரை ஏர். அதாவது 1 kg ஆஃப் ட்ரை ஏரை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ வாட்டரை வந்து நீங்கள் எவாபரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ. இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா லைக் எக்ஸ்பிரஸ் இன் கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் பெர் கிலோகிராம் ஆஃப் தி ட்ரை ஏர். எவ்வளோ கிராம் வாட்டரு தென் எவ்வளோ கேஜி ஆஃப் ட்ரை ஏர் அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோவே சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது 1 kg ட்ரை ஏருக்கு எவ்வளோ வாட்டர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், எவாபரேட் பண்ணணும் ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ. தென் ஸ்பெசிஃபிக் வால்யூம் அப்படின்னா என்ன அப்படின்னா த வால்யூம் ஆஃப் யூனிட் மாஸ் ஆஃப் ட்ரை ஏர். 1 kg ட்ரை ஏருக்கு எவ்வளோ வால்யூம் பிடிக்குமோ அதுதான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். 1 kg ட்ரை ஏர் எவ்வளோ வால்யூம் பிடிக்குமோ அதுக்கு பேர் தான் என்னது ஸ்பெசிஃபிக் வால்யூம். kg per meter cube என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் என்தால்ஃபி ஆஃப் ஹியூமிட் கேஸ். என்தால்ஃபினா தெரியும், அது வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்ட்டி. ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை ஒரு மெஷர் பண்ணுற ஒரு பேராமீட்டர். சரிங்களா? ஒரு ஹீட்டை வந்து ஹீட்டுன்னு சொல்லலாம், இதை வந்து அது ஒரு லோ கிரேட் ஒரு ஸ்டோர்டு எனர்ஜின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும்போதோ லோயர் பண்ணும்போதோ எவ்வளோ எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணிக்குது இல்லை எவ்வளோ எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக என்தால்பி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்தால்பி we can simply say how the heat transfer is happening and what is the heat transfer amount, ஹீட்டோட அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து என்தால்பியில் மென்ஷன் பண்ணுவாங்க. நார்மலாக மாய்ஸ்சர் ஏரை பொறுத்த வரைக்கும் மாய்ஸ்சர் ஏரில் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாவோ லோயர் பண்ணாவோ எவ்வளோ எனர்ஜியை வந்து ரிஜெக்ட் பண்ணுது, அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணுது அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்தால்பியாக மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ என்தால்பி இஸ் தி useful concept in air conditioning where it is important to know how much of stored energy will be consumed and released when the temperature or moisture raised or lowered. மாய்ஸ்சரை வந்து ரைஸ் பண்ணாவோ லோயர் பண்ணாவோ இல்லை டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணாவோ லோயர் பண்ணாவோ எவ்வளோ எனர்ஜியை வந்து எவ்வளோ ஸ்டோர்டு எனர்ஜியை கன்சியூம் பண்ணிக்குது அப்படி இல்லைனா ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்தால்பியை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் விச் வில் பி அவைலபிள் இன் தி சைக்கோமெட்ரிக் சார்ட். இந்த டேட்டாஸ் எல்லாமே இந்த குவான்டிஃபைடு வேல்யூஸ் எல்லாமே அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் சார்ட்லேருந்து நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்போ சார்ட்டை வந்து 1 by 1 பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஷேப் ஆஃப் சைக்ரோமெட்ரிக் சார்ட். ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ட்ரை பல்ப் டெம்பரேச்சரை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சரை டயக்ராமோட எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? 0.5லேருந்து அப்படி என்ன ஆகிட்டே போகும், ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அண்ட் இங்கே ஒரு கர்வ் இருக்குல்ல, இந்த கர்வ் தான் என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் லைன். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% மாய்ஸ்சர் கண்டென்ட் ஹியூமிடிட்டி இருக்கும். அதில் உள்ள ஏரில் வந்து எப்படி இருக்கும் 100% மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். ஸோ இந்த லைனில் தான் உங்களுக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சரு, ட்ரை பல்ப் டெம்பரேச்சரு, டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் எல்லாமே சேமாக இருக்கும். இந்த கர்வ்டு லைனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சேச்சுரேஷன் லைன். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஓகே லைக் நம்ம ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வந்து வெர்டிகல் லைனாக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வேல்யூ இருக்குது. ஸோ ஒவ்வொரு வேல்யூக்கும் டெம்பரேச்சர் எப்படி போய் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வேல்யூக்குலேருந்து வெர்டிகல் லைன். இப்போ வந்து 30 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணணும் அப்படின்னா 30 டிகிரி இந்த லைனில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை மார்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர். நார்மலாக வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து எப்படி மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா சேச்சுரேஷன் லைனுக்கு மேலே மார்க் பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க் பண்ணுவாங்க, சேச்சுரேஷன் லைன் மேலே என்ன பண்ணுவாங்க மார்க் பண்ணுவாங்க. லைக் இந்த இடம் வந்து 5, இது வந்து 15, இது 25 எல்லாம் டிகிரி செல்சியஸில் இருக்கும். தென் இதோட லைன் எப்படி ட்ரா பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைக் லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் ஹரிசாண்டலுக்கு 30 டிகிரி அப்ராக்சிமேட்லி 30 டிகிரி இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைன் ட்ரா பண்ணுவாங்க. ஸோ இந்த 30 டிகிரி இன்க்ளைன் லைன் தான் எதை மீன் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வெட் பல்ப் டெம்பரேச்சரை மீன் பண்ணுது. ஸோ வெட் பல்ப் டெம்பரேச்சர் எங்கே மார்க் பண்ணுவாங்க அப்படின்னா சேச்சுரேஷன் லைன் மேலே அந்த டெம்பரேச்சர் ரீடிங் இருக்கும். அந்த லைன் எப்படி வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லைக் இன்க்ளைண்டாக 30 டிகிரி இன்க்ளைண்டாக
லெஃப்ட்லேருந்து ரைட் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா லைன் வந்து மூவ் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ வந்து ரைட் சைடில் உள்ள ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ரைட் சைடில் உள்ள ஒய் ஆக்சிஸில் இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. அதாவது கிராம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை கிராம் ஆஃப் ட்ரை ஏர், 0ல் ஆரம்பித்து 0.005, 0.1, 0.015, 0.02, 0.025 இப்படி கீழேருந்து மேலே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹரிசாண்டல் லைனாக மார்க் பண்ணியிருக்கேன். எப்படி எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள வேல்யூவுக்கு வெர்டிக்கல் லைனை மார்க் பண்ணமோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸில் உள்ள வேல்யூவுக்கு ஹரிசாண்டல் லைனை என்ன பண்ணிக்கிட்டோம் மார்க் பண்ணிக்கிட்டோம். ஸோ இந்த லைனில் 0.03 அப்படிங்கிற உங்களுக்கு அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, அப்படி இல்லை அப்படின்னா ஹியூமிடிட்டி ரேஷியோ வந்து இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி அ கர்வ்ட் லைன். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை பர்சன்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன் பண்ணுவாங்க. ஸோ இங்கே இருக்க ஹரிசாண்டல் லைன் வந்து 0% ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அப்படின்னா அதுக்கடுத்து இருக்க கர்வ்ஸ் எல்லாமே அதோட பர்சன்டேஜ் வந்து நைட்டே போகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 0, 10, 15, 20, 25, 30, 40 இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு உங்களுக்கு அப்படியே போகும். இந்த இடத்துல 90, 95 சேச்சுரேஷன் லைனை தொடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா ஹியூமிடிட்டி வேல்யூ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன ஆயிரும் 100% ஆயிரும். சரிங்களா? ஸோ பாட்டம்லேருந்து 0% ஆரம்பித்து அப்படி என்ன ஆகும் அப்படின்னா லைக் ஒரு கர்வாக என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா இந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை மார்க் பண்ணிட்டே போவாங்க. இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆகிட்டே போகும். பாட்டம்லேருந்து மேலே போகும்போது சேச்சுரேஷன் லைனை மீட் பண்ணும்போது உங்களுக்கு ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா 100% இருக்கும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். நார்மலாக டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு செப்பரேட் லைன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த சேச்சுரேஷன் லைனில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். அதாவது வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரை பல்ப் டெம்பரேச்சரு, இன்க்ளைன் லைன் வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா லைக் ஐ கேன் எக்ஸ்பிளைன் நவ். அதாவது ஒரு 22.5 ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம். அதில் 18 டிகிரி வெட் பல்ப் டெம்பரேச்சர் அப்படின்னா இந்த பாயிண்ட் அதில் ஹரிசாண்டலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹரிசாண்டல் லைன் சேச்சுரேஷன் லைனில் எங்கே மீட் பண்ணுதோ அதுதான் வந்து டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். எப்படி மார்க் பண்ணான்னு புரியுதுங்களா? அதாவது 22.5ங்கிறது என்ன அப்படின்னா ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். அப்போ 22.5ல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அதே 22ங்கிறது என்ன அப்படின்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர். 20, 21, 22, 22ல் வந்து ஒரு இன்க்ளைன் லைன் வரைகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் இதான் வந்து என்ன அப்படின்னா நான் பிளாட் பண்ண பாயிண்ட். அதாவது 22.5 ட்ரை பல்ப் டெம்பரேச்சருக்கும் 22 வெட் பல்ப் டெம்பரேச்சருக்கும் நான் அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணியிருக்கேன். அந்த பாயிண்ட்டில் இருந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் லைனில் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். எனக்கு எங்கே கட் ஆகுது அப்படின்னா 20க்கு கொஞ்சம் கீழே கட் ஆகுது. ஸோ அரவுண்ட் ஐ கேன் சே 19 டிகிரி செல்சியஸ். அதுதான் என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட் அந்த ஸ்டேட்டுக்கான டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரையும் சேச்சுரேஷன் லைனில் உள்ள டெம்பரேச்சர் ஸ்கேல்லே நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஆனால் பாயிண்ட் அதுக்கு செப்பரேட் லைன்ஸ் இருக்காது. எந்த பாயிண்ட் பிளாட் பண்ணமோ அதுலேருந்து ஹரிசாண்டல் லைன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சரை மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்தால்பி. ஸோ என்தால்பியும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட த ஆங்கிள் இஸ் சிமிலர் டு வெட் பல்ப் டெம்பரேச்சர். வெட் பல்ப் டெம்பரேச்சர் லைன் க்ரீன் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பிளாக் கலரில் என்தால்பி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஓரியன்டேஷனில் தான் இருக்குது. ஸ்லைட்லி என்ன இருக்கும் டிஸ்டன்ஸ் மட்டும் டீவியேட் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ என்தால்பியை ஜூல் பெர் கிராமில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்தால்பி லைனும் வெட் பல்ப் டெம்பரேச்சர் லைனும் சிமிலர் ஓரியன்டேஷனில் தான் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று எப்படி தான் இருக்கும் அப்படின்னா பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் லைன் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைக் வெட் பல்ப் டெம்பரேச்சர் வந்து ஒரு 30 டிகிரி வந்து இன்க்ளைண்ட் ஆகிருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 டிகிரி லெவலில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்க்ளைண்ட் ஆகிருக்கும். லெஃப்ட்டில் இருந்து ரைட்டில் மூவ் ஆக என்ன ஆகும் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 0.8, 0.85, 0.9, 0.95 மீட்டர் கியூப் பெர் கிராமில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம் கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி கம்ப்ளீட் சைக்ரோமெட்ரிக் சார்ட். எல்லா டேட்டாவும் ட்ரை பல்ப்பு, வெட் பல்ப்பு, டியூ பாயிண்ட்டு, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக் வால்யூம், தென் என்தால்பி, இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே கொண்டு வந்திருக்கேன் ஒன் பை ஒன்னாக. யூ கேன் செக் த வீடியோ அண்ட் யூ கேன் லைக் again and again you can play the video, then you can get the construction from like a step by step construction. okay இப்போ ஒரு பாயிண்ட்டை இதில் எப்படி பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.
எந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ண போகிறேன், அந்த பாயிண்ட்டுக்கு எப்படி மற்ற பேராமீட்டரை வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா, ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் 35, வெட் பல்ப் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா 25. இதுதான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிளாட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ ட்ரை பல்ப் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது என்ன ஆகிட்டே போகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. லைக் 15, 20, 25, 30, 35. இதுதான் என்ன அப்படின்னா என்னோட ட்ரை பல்ப் டெம்பரேச்சர். ஸோ 35ல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? 35ல் ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வெட் பல்ப் டெம்பரேச்சர் 25 டிகிரி. வெட் பல்ப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேச்சுரேஷன் இதில் இந்த சேச்சுரேஷன் லைனில் வந்து உங்களுக்கு வேல்யூ இருக்கும். 5, 10, 15, 20, 25 தானே. ஸோ 25க்கு 30 டிகிரி இந்த லைனுக்கு அவங்க கொடுத்துருக்க லைனுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சரிங்களா? 25. ஸோ இந்த ரெண்டு லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பிளாட் பண்ணியிருக்க பாயிண்ட். இந்த பாயிண்டில் உள்ள டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். டியூ பாயிண்ட் டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாட் பண்ண பாயிண்ட்லேருந்து ஹரிசாண்டல் லைன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது சேச்சுரேஷனில் எங்கே கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர். ஸோ இங்கே ஒரு ரீடிங் பாருங்கள் 15, 20, இது வந்து 25. ஸோ 25க்கு ரொம்ப தள்ளி இருக்குது, 20க்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. அப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 21 பாயிண்ட் சம்திங் அப்படின்னு எடுத்துக்கலாம். 21, 22, 23, 24, 25 அப்படி இருக்கும். ஸோ 21க்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா 21.2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைக் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம்லேருந்து மேலே போக போக அப்படியே ஒரு கர்வாக மார்க் பண்ணியிருப்பாங்க. 0 டிகிரி செல்சியஸு, 10, 20, 30, 40, அப்புறம் 50, 60 இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கர்வாக மார்க் பண்ணியிருப்பாங்க. நமக்கு எவ்வளோக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 40 லைனுக்கும் 50 லைனுக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. சென்டருக்கு ரெண்டுக்கும் சென்டர் இந்த லைன் சென்டருக்கு கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ 40க்கும் 50க்கும் சென்டர் வந்து 45 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்டரை விட கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கிறதுனால நான் 44.2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த வேல்யூ எல்லாமே ரொம்ப அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. ஒரு லைக் வி கேன் டேக் அஸ் ஆவரேஜ். ஒரு இன்டர்போலேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த கர்வ் மாதிரி ட்ரா பண்ண அப்படின்னா உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்லி 44.2 டிகிரி செல்சியஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடில் ஒய் ஆக்சிஸ்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைனை அப்படியே ஹரிசாண்டலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒய் ஆக்சிஸில் டச் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி. ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 0.15க்கும் 0.02க்கும் 0.015க்கும் 0.02க்கும் நடுவில் இருக்குது. 0.015க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ லெட் மீ டேக் 0.016, 16, 17, 18, 19, 20. ஸோ 16ல் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஐ கேன் டேக் 0.016 as specific humidity. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். ஸ்பெசிஃபிக் வால்யூம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த 60 டிகிரியில் ட்ரா பண்ணியிருக்காங்கல்ல இந்த இன்க்ளைன் லைன் தான் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம். இது பார்த்தீங்க அப்படின்னா லைக் இது 0.85, இது 0.9. 0.9க்கு ஜஸ்ட் பக்கத்தில் இருக்குது அந்த பாயிண்ட். ஸோ என்ன பண்ணிக்கேன் 0.892, 0.89 போட்டால் கூட போதும். சரிங்களா? இது 0.85, 86, 87, 88, 89, 90. ஸோ இது வந்து 89க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 892 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா என்தால்பி. ஸோ என்தால்பியும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைக் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் மாதிரியே அந்த 30 டிகிரி லைன் தான். சரிங்களா? ஸோ அந்த 25 டிகிரி செல்சியஸ் லைன் தானே அந்த வெட் பல்ப் போட்டிருக்கீங்க. அந்த வெட் பல்ப் லைனே என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அந்த லைன் தான் என்ன லைன் அப்படின்னா என்தால்பி லைன். ஸோ வெட் பல்ப்புக்கு நீங்கள் ட்ராப் பண்ண அந்த 30 டிகிரி லைன்லேயே தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்தால்பியும் கிடைக்கும். என்தால்பி லைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 60க்கும் 80க்கும் நியரில் இருக்குது. ஸோ 60 and 80 மிடில் பாயிண்ட் என்ன அப்படின்னா 70. 70க்கும் 80க்கும் மிடில் பாயிண்ட் என்ன அப்படின்னா 75. 75க்கும் தள்ளி இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 76.2 ஜூல் பெர் கிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் பிளாட் த பாயிண்ட் அண்ட் கெட் த வேரியஸ் டேட்டாஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாய்ஸ்சர் ஏர் ஃப்ரம் தி சைக்ரோமெட்ரிக் சார்ட். தேங்க்யூ.